நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எங்க லக்ஷ்மிக்கு இவ்ளோ நல்ல வரன் கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்ல. என்ன லக்ஷ்மி, அந்த பையன் உனக்கு பிடிச்சிருக்கா? லக்ஷ்மிய சின்ன குழந்தைல இருந்து பாத்துக்கிட்டு இருக்க, அவளை பத்தி எனக்கு தெரியாத? பிடிக்காத பையனை இவகிட்ட கொண்டு வந்து காமிச்சா அவளதான் தூக்கி போட்டு போயிடுவா. நான் என்ன தெரியுமா நினைச்சேன், நம்ம லக்ஷ்மி எப்படி இருக்காளோ பையனும் அதே மாதிரி இருக்கணும்னு தேடிட்டு இருந்தேன். பார்க்க நல்லா இருக்கணும், எப்பவும் சிரிச்சுக்கிட்டு இருக்கணும், வெளிய சுத்துறவனா இருக்கணும், சாப்பிட நல்லா பிடிச்சிருக்கணும், பையன் எல்லாருக்கிட்டையும் சிரிச்சு பேசுறவனா இருக்கணும். அந்த பையன் எப்படி சிரிச்சு பேசுவான் தெரியுமா? காதுக்குள்ள யாரோ இனிப்பு போட்ட மாதிரி தோணும். என்ன லக்ஷ்மி, என்ன யோசிச்சுட்டு இருக்க? இப்போ உனக்கு ஓகே தானே? வாமா, பாத்து வா. பாத்துமா, பொறுமையா நடக்கணும். பாத்து. ஐயோ அம்மா, ஃபைலையும் வாட்டர் பாட்டிலையும் நான் வண்டியிலே விட்டுட்டேன். பரவாயில்ல, நான் போய் கொண்டு வரேன். நீ உள்ள போய் உட்காரு, வெயில் அதிகமா இருக்கு. சரி, பார்த்து மெதுவா போனோம். அதையெல்லாம் எடுத்துக்கூட. ஐயோ, என்னப்பா பண்ற? சாரி. கொஞ்சம் பார்த்து வண்டி ஓட்டலாம்ல? அதான் சாரி கேட்டேன்ல. என்னப்பா, என்னமோ நான் தப்பு பண்ண மாதிரி பேசிட்டு இருக்க. என்ன நான் என்ன பண்ண? குறுக்க வந்தது நீங்க தானே? நிக்கில் என்ன பண்ணிட்டு இருக்க? நமக்கு டைம் ஆகுதுல, வா போலாம். ஏன் தேவையில்லாம பேசிட்டு இருக்க? வா போலாம். வா, டைம் ஆகுது. ஓகே ஓகே வா. சாந்தி, எது நடந்தாலும் அது நல்லதுக்கு தான். நம்ம லக்ஷ்மிக்கு இவ்வளவு நல்ல குடும்பம் கிடைக்கணும்னு எழுதி இருக்கு. இத கேட்டா அவங்க பெரியப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அவங்க எல்லாரும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க, நான் போய் டிஃபன் ரெடி பண்றேன். நீ ஆசைப்பட்டபடியே நடந்துருச்சு. இப்ப சந்தோஷம் தானே? அடட, எல்லாரும் வந்துட்டாங்க. அட, உங்களுக்கு ஒரு நல்ல செய்திங்க. முதல்ல உட்காருங்க. லக்ஷ்மிக்காக இன்னைக்கு ஒரு வரன் வந்திருக்கு. சங்கரிக்கா தான் கொண்டு வந்தாங்க. அவங்க தான் இத பத்தி பேசினாங்க. அது வந்து டிஎஸ் மில்ஸ் ஓனர் இருக்காருல்ல, அவரோட பையன்தான். உள்ள போலாமா? ஆமாங்க, வீட்டுக்கு ஒரே பிள்ளையாம். உங்களுக்கு அவங்கள தெரியும்ல? என்னாச்சு? என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அவங்க நல்ல மனுஷங்க இல்லையா? அம்மா, இந்த விஷயத்தை பத்தி அப்புறமா. நீ சொல்றதும் சரிதான். அவங்கள பத்தி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். நல்ல விஷயம்தான். அந்த குடும்பத்துக்கு நம்ம லக்ஷ்மி மருமகளா போனா கண்டிப்பா நல்லா இருப்பா. நாம இந்த விஷயத்தை பத்தி அப்புறமா பேசிக்கலாம். அப்படி சொல்லாதப்பா. எதுவா இருந்தாலும் சீக்கிரமா பண்ண. பையன் நல்லவனா இருக்கும்போது கல்யாணத்தை நாம சீக்கிரமா பண்றதுதான் நல்லது. ஏற்பாடு பண்ணுங்க. சரி சரி, எல்லாரும் டீ குடிங்க. வேண்டாம், எனக்கு இப்ப வேண்டாம். ரொம்ப டயர்டா இருக்கு. நான் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறேன்.
நான் அப்புறமா குடிக்கிறேன். என்னங்க கொஞ்சம் நில்லுங்க. அர்ச்சனா, எனக்கு டீ ரூம்ல கொடுத்துரு. கார்த்திக், என்ன விஷயம் கார்த்திக்? எல்லாரும் ஏன் டென்ஷனா இருக்காங்க? ஒண்ணும் இல்ல அர்ச்சனா. இல்ல கார்த்திக், நான் நல்லா கவனிச்சேன். கண்டிப்பா ஏதோ பிரச்சனை இருக்கு. நீங்க என்கிட்ட மறைக்க போறீங்களா? மறைக்க வேண்டிய விஷயம்லாம் எதுவும் இல்ல அர்ச்சனா. ஆனா வீட்டுல இருக்கவங்களுக்கு பிசினஸ் பத்தின டென்ஷன் வேண்டாமே தான் நாங்க எதையும் சொல்லல. எல்லாத்தையும் நாங்களே சமாளிச்சுக்கிறோம். ஆனா என்னதாங்க நடந்தது? நான் போய் பெரியப்பா பார்த்துட்டு வரேன். கார்த்திக், விஷயம் என்ன நீங்க சொல்லனா தான் எனக்கு டென்ஷனா இருக்கும் கார்த்திக். அர்ச்சனா, உங்ககிட்ட நான் எப்படி சொல்றது? நமக்கு திடீர்னு இப்போ நிறைய பணம் தேவைப்படுது. எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் பணத்தை திருப்பி கொடுக்கணும். டைம்க்கு அவங்களுக்கு பணத்தை கொடுக்கலனா நமக்கு கெட்ட பேர் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நம்ம வியாபாரமும் அதால பாதிக்கப்படும். இத்தனை வருஷமா நம்ம குடும்பத்துக்கு இருந்த நல்ல பேரே போயிடும். அதால நம்ம கஷ்டப்பட்டது எல்லாமே வீணா போயிடும். என்ன? அர்ச்சனா ப்ளீஸ், இதை பத்தி நீ யார்கிட்டயும் எதுவும் சொல்லிக்காத. வீட்டுல இருக்கவங்களுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு பெரியப்பா ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனா அப்புறமா எல்லாருக்கும் தெரிய வந்ததுன்னா அதுக்குள்ள நாங்க எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுவோம் அர்ச்சனா. அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன நடக்குதுன்னே புரியல. இன்னைக்கு என்னால இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. என்ன? ஆமா அர்ச்சனா, இந்த புது ப்ராஜெக்டோட எல்லா பொறுப்பையும் பெரியப்பா என்னதான் பாத்துக்க சொன்னாரு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியவே இல்லை. நான் எங்க தப்பு பண்ணனே தெரியல. நான் போய் பெரியப்பா கிட்ட பேசிட்டு வரேன். அவர் ரொம்ப டென்ஷனா இருக்காரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னைக்கு டாக்டர் பார்க்க போய் ரொம்ப நேரம் ஆச்சு. இவங்க வெளியில போனா ஒரு ஃபோன் கூட பண்ணி பேச மாட்டேங்கிறாங்க. நீ கவலைப்பட்டா அவங்க சீக்கிரம் வந்துடுவாங்களா? வேலை முடிஞ்சது தன்னால வந்துடுவாங்க. நீ சொல்றதெல்லாம் சரிதான் கோகிலா. ஆனா இது வந்தனாவுக்கு முதல் பிரசவம். அப்படி இருக்கும்போது கவலையா தானே இருக்கும். அதோ அவங்களே வந்துட்டாங்க. அட, வந்துட்டீங்களா? வாமா, வந்து உட்காரு. வா உட்காருமா. ராதிகா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீங்க போனதுல இருந்து அவங்க நிம்மதியாவே இல்ல. பாட்டி, ஏன் நீங்க கவலைப்படுறீங்க? எல்லாம் நல்லா இருக்கு. அம்மா, இன்னும் கொஞ்ச நாள் மட்டும்தான். அப்புறம் உங்களுக்கும் கவலை இருக்காது, எனக்கும் இருக்காது. அழகான பேரனோ பேத்தியோ வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாருக்குமே சந்தோஷம்தான். அந்த கடவுளோட அருள் இருக்கணும். இந்த மாதிரி நேரத்துல நீங்க மேம ரொம்ப நல்லா கவனிச்சுக்க வேண்டியது இருக்கும். அப்படியா? எனக்கு இந்த விஷயமே தெரியாதே. போய் எனக்கு டீ போட்டு கொண்டு வா. டீ குடிக்கலனா எனக்கு தலைவலியே வந்துரும். அப்புறம் வந்தனாக்காக பாலும் கொண்டு வா. இப்பவே கொண்டு வரேன். அம்மா, வாப்பா. டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துட்டீங்களா? போயிட்டு இப்பதான் வந்தோம். ராதிகா, எந்த பிரச்சனையும் இல்லல? இல்லங்க, எல்லாம் நல்லபடியா இருக்கா. 2 நாள்ல எல்லா ரிப்போர்ட்ஸும் வந்துரும். டாக்டர் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்பதான் இவ சாப்பாட்டு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்காளே. டாக்டர் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நல்லது. எந்த பிரச்சனையும் இல்லைன்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் நாங்களும் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லணும்னு நினைக்கிறோம். அது மகேந்திரன் சார் கிட்ட நாங்க பேசிட்டோம். நாளைக்கே அவரை போய் பார்த்து டீலை ஃபைனல் பண்ண போறோம். மகேந்திரன் சாரா? அம்மா, உங்ககிட்ட காலையிலேயே சொன்னோம்ல, அர்ச்சனாவோட பெரியப்பாவுக்கு நல்லா தெரிஞ்சவரு அவர்தான். சரி சரி, முதல்ல சொன்னீங்கல்ல, நான் தான் மறந்துட்டேன். என்னங்க, இதை கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க வேலை நல்லபடியா முடிஞ்சிருச்சுல? ராதிகா, நாம கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடலாம். சரிம்மா. சரி விக்ரம் சார், ரொம்ப நன்றி. விக்ரம் ஊர்ல இல்லையானா? வரதுக்கு 15 நாள் ஆகுமா? ஆனா நம்ம கிட்ட நேரம் குறைவா இருக்கு.
அண்ணா நீங்க இதுக்காக கவலைப்பட வேண்டாம். நிச்சயமா இதுக்கு வேற ஏதாவது ஒரு வழி இருக்கும். 2 நாள்ல நான் எப்படியாவது ஏற்பாடு பண்றேன். பெரியப்பா, நான் வேணா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவா. ராகுல் நமக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவான். வேண்டாம், உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல, இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. ஆனா பெரியப்பா, இந்த பணத்துக்கு நம்ம என்ன பண்றது? பேங்க்ல லோன் கேட்கலாமா? கார்த்திக், லோன் கிடைக்க ரொம்ப நாள் ஆகும். ஆனா நம்ம கூடிய சீக்கிரத்துல இந்த பணத்தை எப்படியாவது ரெடி பண்ணணும். நம்ம கஸ்டமர் எல்லாரும் நம்ம கிட்ட கோவப்பட்டு அதிருப்தி ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க பணத்தை நம்ம திரும்பி கொடுத்தாகணும். அப்பதான் இந்த விஷயம் பெருசாகாது, நம்ம வியாபாரத்துக்கு எந்த கலங்கமும் வராது. என்னங்க, உங்களுக்கு சாப்பாடு தயாரா இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச ஹல்வா பண்ணிருக்கோம். அதோட சேர்த்து பன்னீரும் பண்ணிருக்கோம். இது விருந்து சாப்பிடுற நேரமா? நாங்க வேலையை பத்தி சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கோம், நீ சாப்பாட்டை பத்தி பேசிக்கிட்டு இருக்க. நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு பேச கத்துக்க. என்னங்க, அது நான் சரி, நாங்க வரோம். ஆபீஸ் விஷயமா கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. பேசிட்டு நாங்க வரோம். நீ கிளம்பு. சரிங்க. போகும்போது கதவை சாத்திட்டு போ. என்ன பேசுற நீ? அவரு ரொம்ப தமாஷா பேசுவாருன்னு சங்கரி பாட்டி சொன்னாங்க. சரி சரி போதும், நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். பாய். என்ன லக்ஷ்மி, இன்னும் இந்த வரனை பத்தி சங்கரி பாட்டி சரியா கூட சொல்லல. அதுக்குள்ள பாராட்டா? என் தங்கச்சிக்கு அவரை பிடிச்சிருக்குன்னா அவர் கண்டிப்பா பெரிய ஆளா தான் இருப்பாரு. அக்கா, ஆனா என்னோட மாமா மாதிரி யாரும் கிடையாது. மோகன் மாமா தான் பெஸ்ட் மாமா. ஐம் சாரிக்கா, நான் மறுபடியும் அவரை ஞாபகப்படுத்திட்டேன். அக்கா, ஒரு தடவை அவருக்கு போன் பண்ணி பாருங்களேன். ஐம் ஷூர் உங்க போனுக்காக தான் அவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. லக்ஷ்மி, வரேம்மா. நான் இப்ப வந்துடுறேன்க்கா. லக்ஷ்மிக்கு அந்த பையனை பிடிச்சிருக்குல்ல, உடனே அவங்கள கூப்பிட்டு நம்ம பேசலாம். ஆமாமா, கொஞ்ச நேரம் நம்ம நல்லா யோசிச்சதுக்கு அப்புறமா பேசலாமா? இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இந்த வேலையில சீக்கிரமா முடிக்கிறதா நல்லது. இல்லனா நமக்கு விருப்பம் இல்லன்னு தான் அவங்க நினைப்பாங்க. அதெல்லாம் உண்மைதாமா. ஆனா அவங்க நம்ம கிட்ட வந்து பேசினா நல்லா இருக்கும்ல. அதுவும் இல்லாம இப்போ சங்கரி பெரியம்மா வேற இருக்காங்க, அவங்களே பாத்துப்பாங்க. அர்ச்சனா, இந்த விஷயமெல்லாம் உனக்கு புரியாது. எது சரி எது தப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாம இது வரைக்கும் எல்லாரும் சொன்னதையும் நான் கேட்டதெல்லாம் போதும். வாங்கக்கா, நானே உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு தான் நினைச்சேன். என்ன? நம்ம சங்கரிகா கிட்ட பேசி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட பேசி பார்க்கலாம். எதுவா இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லிட்டு செய்ய. அவர் சொன்னபடியே நாம செய்யலாம். சரி, நான் கேக்குறேன்க்கா. எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க எல்லாரையும் நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு கூப்பிடணும். எங்க போற சாந்தி? நான் போய் கேட்டுட்டு வந்துடுறேனே. இப்ப நீ போக வேண்டாம். அவங்க ஏதோ முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்காங்க. வியாபார விஷயமா பேசிட்டு இருக்காங்க. சாப்பிட வாங்கன்னு கூப்பிட போனப்போ அவர் என் மேல ரொம்ப கோவப்பட்டு கத்திட்டாரு. அப்படியா? ஆமா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் போ. அவங்க பேசுறதெல்லாம் பேசி முடிக்கட்டும். அவங்க கவனம் பூரா அவங்களோட ஆபீஸ் வேலையில தான் இருக்கு. எனக்கு என்னவோ அவங்க டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கு. கார்த்திக் அவங்க கூட தான் இருக்கான். ஆமாமா, நீங்க அப்புறமா போய் பேசி பாருங்க. அதுவும் இல்லாம நீங்க கொத்தமல்லி சட்னி வேற பண்ணணும்னு சொன்னீங்கல்ல, இப்ப டைம் இருக்குல்ல, அதை ரெடி பண்ணிடுங்க. சரி, நான் அதை ரெடி பண்ணிடுறேன். இந்த விஷயத்தை பத்தி அவர்கிட்ட நான் அப்புறமா பேசுறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது
உங்கள் விஜய். நானே பேசுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப நமக்கு தானே தேவை. இதுல தப்பே இல்லை. நீங்க யார்கிட்டயும் போய் எதுவும் பேச வேண்டாண்ணா. நானே எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட பேசுறேன். பணத்தை ஏற்பாடு பண்ணிடலாம். நான் ஜெகன் கிட்ட பேசி பார்க்குறேன். அவன் கண்டிப்பா நமக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவான். ஹலோ ஜெகன். நான் நல்லா இருக்கேன். ஜெகன், இப்போ உன்னோட உதவி எனக்கு தேவைப்படுது. திடீர்னு எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. பிரச்சனை என்னன்னா, இப்போ நம்ம கிட்ட சுத்தமா நேரமே இல்லை. எல்லாருமே இந்த குறைஞ்ச நேரத்தில் பணத்தை அரேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்கண்ணா. அதானே இப்ப பிரச்சனையே. நமக்கு உதவி பண்ணதான் எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா தொகை ரொம்ப பெருசு. அதை உடனே கொடுக்க முடியாது. இதே மாதிரி நம்ம கிட்ட யாராவது உதவி கேட்டிருந்தாலும் நாமளும் டைம் வேணும்னு சொல்லிருப்போம்ல. எனக்கு என்ன தோணுதுன்னா, பிசினஸ்ல எல்லாருடைய பணமும் முடங்கி போயிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளே எடுத்துக்கங்களேன், நம்ம பணமும் வேற வேற இடத்துல முடங்கி போயிருக்குல்ல. இது உண்மையிலேயே பெரிய பிரச்சனை தான். அதை எப்படிதான் சமாளிக்க போறோமோ தெரியல. ஆனா பெரியப்பா, நம்ம கண்டிப்பா ஏதாவது செஞ்சாகணும்ல. நான் பாக்குறேன். என்னங்க, சாப்பாடு எடுத்து வச்சாச்சு. சாப்பாடு ஆறிக்கிட்டே இருக்குங்க. என்னாச்சுங்க? ஏதாவது பிரச்சனையா? இல்ல சாந்தி, அதெல்லாம் ஒண்ணு இல்லை. அம்மாடி சாந்தி, நீ போமா, நாங்க வரோம். எனக்கு ரொம்ப பசிக்குது. அப்புறம் அது என்னன்னா, ஒரு முறை நீங்க சங்கரி அக்கா சொன்ன வரன்கிட்டயும் பேசி பாருங்க. இல்லனா சங்கரி அக்கா கிட்ட நான் பேசவா? சாந்தி, அதுக்கு என்ன இப்போ அவசரம்? அப்படி சொல்லாத. நல்ல காரியத்தை உடனே பண்ணணும். அவங்க கிட்ட பேசணும்னா நானே பேசுறேன். சரி, நான் போய் சப்பாத்தியை சூடு பண்ணி வைக்க சொல்றேன்.